இதய நோய் வரக்கூடாது சார். என்னோட இதயம் மட்டும் இல்லை, இரத்த குழாயும் நல்லா இருக்கணும். நீங்கள் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் வாரம் 2 முறை மீன் சாப்பிடுங்க. நீங்கள் சைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் உணவில் என்ன உணவுகளை சாப்பிட்டால் இதய நோயை குணப்படுத்திக் கொள்ள, நோயுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்த, நோயற்ற வாழ்க்கைக்கு நம்மால் பயணிக்க முடியும். வாங்க பார்க்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, தூக்கம், உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், இந்த 8 தூண்கள் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கின்ற வழிமுறைகள்னே சொல்லலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைகளும் உணவே மருந்துங்கிற அடிப்படை கொள்கையைத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம் சமூகத்தை மட்டுமல்ல, மனித குலத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய் இதய நோய். ஒரு காலத்தில் 60-70 வயது முடிந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற நோயாக இருந்து இன்றைக்கு பிறந்த குழந்தை கூட இதய நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு இது சார்ந்த நோய்களை நீக்கி ஆரோக்கியமான ஒரு பெருவாழ்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உணவில் கொண்டு வரக்கூடிய சிறு சிறு மாற்றங்களும், சாப்பிடுகின்ற உணவே மருந்தாக இருக்கும்போது ஏன் மருந்துகளுடைய அவசியம் நமக்கு ஏற்பட போகிறதுங்கிற கேள்வியும் நம் மனதில் எழ வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வாதம். அந்த வகையில் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம், இந்த 7 ராஜ உறுப்புகளுமே நாம் பிறப்பதற்கு முன்பு இருந்து மட்டுமல்ல, நாம் இறந்த பிறகும் கூட சில மணித்துளிகள் வேலை செய்வதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இதயம், ஒரு குழந்தை உருவாகும் போது 2வது 3வது மாதம் ஆகும்போது முதல் ஸ்கேன் பரிசோதனை அப்படிங்கிறதே இதய துடிப்பு எவ்வாறு இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இதய துடிப்பு ஒருவேளை சீராக இல்லை என்றால் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி விகிதம் சீராக இருக்காது அப்படின்னு அந்த குழந்தைக்கு கருச்சிதைவு செய்யக்கூடிய நிலை கூட இன்றைக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். எதற்காக இதை சொல்கிறேன்னா, இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. ஆனால் இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு இதய நோயாளிகளுடைய எண்ணிக்கையும், இதயத்தில் ஏற்படுகின்ற அடைப்புகள் மற்றும் அது சார்ந்த சிரமங்களும் நம்மை விடாமல் துரத்துவதை பார்க்கிறோம். என்ன உணவு சாப்பிட்டால் இதய நோயிலிருந்து நாம் தடுத்து கொள்ள முடியும், மீள முடியும்னு பார்த்தோம்னா, முதல்ல அசைவ பிரியர்களுக்கே உரிதான மீன் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். இன்றைக்கு யாரெல்லாம் வாரம் 2 முறை அல்லது 3 முறை மீன் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது இன்றைக்கு ஆய்வறிக்கைகள் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் இன்றைக்கு அசைவ உணவுகளை பற்றி குறிப்பது கிடையாதுங்கிற ஒரு தவறான கருத்து இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இதற்கு மாற்றாக ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விதவிதமான மீன்களை பற்றியும், அந்த மீன்கள் இதய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல உடல் ஆயுள் விருத்திக்கும் எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிறதை பற்றியும் இருக்கக்கூடிய குறிப்புகள் நம்மை திகைப்படைய வைக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இதய ஆரோக்கியத்திற்கு வாரம் 1 முறையேனும் அல்லது 2 முறையேனும் மீன் உணவுகளை வேக வைத்த உணவாக சாப்பிடும்போது நம்முடைய இதய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். 2வது நல்லெண்ணெய். பொதுவாக பாரம்பரியமாக நம்முடைய தமிழ் மருத்துவத்தில், தமிழ் கலாச்சாரத்தில் கூட நல்லெண்ணெயை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் பெருவழக்கமாக இருந்து வருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் பார்க்கும்போது, இதிகாச புராணங்களில் பார்க்கும்போது கூட, நிறைய கோவில்களுடைய கல்வெட்டுகளில் கூட எவ்வாறு அன்னதானம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற குறிப்புகளும், அந்த அன்னதானத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலங்களில் எழுந்து வரக்கூடிய வருமானத்தில் உணவு சமைப்பதற்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் வைத்திய சாலைகள் நடைபெற்ற விஷயங்களும், அதில் நல்லெண்ணெய் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயமும் நம்மை திகைப்படைய வைக்கிறத பார்க்குறோம்.
அந்த அளவுக்கு கலாச்சாரமாக நல்லெண்ணெயை மட்டுமே உணவாக சாப்பிட்டு வந்த ஒரு கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம். துரதிர்ஷ்டவசமாக நல்லெண்ணெயை விடுத்து மற்ற எண்ணெய்களை நாம் பயன்படுத்திய பிறகோ என்னவோ தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இதயம் சார்ந்த சிரமங்களும் இதய நோய்களும் பெருகிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு தொலைக்காட்சியிலேயோ அல்லது நாளிதழ்கள்லேயோ எங்கேயாவது எண்ணெய் பற்றிய விளம்பரங்கள் வந்திருக்குமானா அது ஒரு கேள்விக்குறி தான். எல்லார் வீடுகள்லையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து தேவைக்கு ஏற்றாற்போல் 1 கிலோ 2 கிலோ எண்ணெயை வாங்கி வந்து, அல்லது நம்ம விவசாய குடும்பமாக இருக்கும்போது நம்முடைய நிலத்தில் விளைகின்ற எள்ளையும் கடலையும் கொண்டு போய் கொடுத்து அரைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுத்தமான எண்ணெயை கூடுதலாக புகங்கும் போது கூட நமக்கு இதய நோயோ இரத்த கொதிப்போ வராமல் தான் இருந்தது. அதனால் இன்றைக்கு நம்முடைய சமையலில் மீண்டும் நல்லெண்ணெயை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். பாதாம் மற்றும் வால்நட், பொதுவாக இந்த பாதாமிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் மிகப்பெரிய அளவில் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் இதய வால்வுகளில் இருக்கக்கூடிய அழுத்தங்களையும் நீக்க உதவுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். வால்நட்டை பொறுத்தவரையிலும் நேரடியாகவே இதயத்துடைய செயல்பாடுக்கும் இதய துடிப்புக்கும் இதய வால்வுகள் சுருங்கி விரிகின்ற இடங்களில் இருக்கக்கூடிய பலத்திற்கும் உதவி செய்கிறது அப்படிங்கிறதும் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மருத்துவ முறைகளும், தமிழ், ஆயுர்வேதம், யுனானி, ஆங்கில மருத்துவம், சீன மருத்துவம், ரோமானிய மருத்துவத்தில் கூட இன்றைக்கு பாதாம் பருப்பை பற்றியும் வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரூட்டை பற்றியும் அவ்வளவு குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். அன்றே கடல் கடந்து வியாபாரம் செய்யும் போது இந்த உலர் பழங்கள் நம்முடைய நாட்டில் புழங்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பாதாம் பருப்பும் அக்ரூட்டும் இன்றைக்கு இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப தேவையானது. இன்றைக்கு சர்க்கரை வள்ளி கிழங்குன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். பொதுவாக கிழங்கு வகைகள் அனைத்துமே உடலுக்கு கெடுதி அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நம் மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். கிழங்கு வகைகள் சாப்பிட்டால் முட்டு வலி வரும், கிழங்கு வகைகள் சாப்பிட்டால் நமக்கு உடல் எடை கூடும், சர்க்கரை கூடும்னு சொல்லப்பட்டாலும் கூட அளவாக முறையாக நாம் சாப்பிடும்போது கிழங்கு வகைகள் கூட நம்ம உடலுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்குவது கிடையாது. அதுவும் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு மற்ற கிழங்கிலிருந்து மிகப்பெரிய அளவு விதிவிலக்கினே நம்ம சொல்லலாம். என்ன ஒரே ஒரு மாற்றம், சர்க்கரை வள்ளி கிழங்கோ அல்லது மற்ற கிழங்குகளோ சுட்டு சாப்பிடும்போது அது உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக மாறுது. அதையே வேக வைத்து சாப்பிடும்போது சில கிழங்குகள் வாதத்தை அதிகப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கிழங்கு வகைகள் அப்படின்னு வரும்போது அதில் சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை நோய்க்கும் புற்றுநோய்க்கும் இன்றைக்கு இதய நோயை தடுப்பதற்கான மூலக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான வழிமுறையாக இருக்கிறதுங்கிற ஆராய்ச்சி குறிப்புகள் நம்மை திகைப்படைய வைக்கிறத பார்க்கணும். ஏன்னா பல வருடங்களுக்கு முன்பே, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சர்க்கரை வள்ளி கிழங்கையை தமிழ் உணவில், பாரம்பரிய உணவுகளில் மிக முக்கியத்துவமான இடம் கொடுத்து வைத்திருந்ததுக்கான காரணம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு புரிகிறது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வாரம் ஒரு முறையாவது நம்ம உணவில் சேர்த்தோம்னா நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். நாவல் பழம் சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்துங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் நாவல் பழம் இதய நோய்க்கான ஒரு மருந்து, இதய நோய் வராமல் தடுப்பதற்கான மருந்துங்கிறது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நாவல் கொட்டையை நம்ம பார்த்துருப்போம். அந்த நாவல் கொட்டையை தோல் உரித்து நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா இதயத்தில் இருக்கக்கூடிய வால்வுகள் எவ்வாறு இருக்குமோ அதே போல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாவல் பழம், நாவல் கொட்டை, நாவல் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பட்டை, நாவல் மரத்துடைய வேர் மற்றும் இலை, இந்த 5 பொருட்களுக்கு பஞ்சாங்கம்னு சொல்லுவோம். இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே சேர்த்து எடுக்கக்கூடிய தேநீர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இதய நோய்க்கு தடுக்க, குணப்படுத்த சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த நாவல் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய வேர்பட்டை, மரப்பட்டை, இலை, பழம் மற்றும் அதனுடைய விதை, 5 பொருட்கள்.
அதே போல் ஓட்ஸ், இன்றைக்கி ஓட்ஸை பற்றி இது உடலுக்கு நல்லதா கெட்டதான்னு 1000 குழப்பங்கள் 1000 விவாதங்கள் இருந்தாலும் கூட இரத்த குழாய்களில் அடைத்து இருக்கக்கூடிய அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய கொழுப்புகளை குறைப்பதற்கும் இரத்தத்தில் வேகமாக ஊறிக்கொண்டிருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் சார்ந்த அமிலங்களை மாற்றுவதற்கும் ஓட்ஸுக்கு இணையான ஒரு உணவு இல்லைங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. பொதுவாக ஓட்ஸ் மட்டும் சாப்பிட்டு உடல் எடையை குறைக்கக்கூடிய அந்த உடல் எடை குறைப்புக்கான முயற்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் ரொம்ப பிரசித்தமாகி கொண்டே வருவதை நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவில் கூட ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கோ அல்லது முதுகுத்தண்டு சார்ந்த அறுவை சிகிச்சைக்கோ நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம்னா 1 மாத காலத்திற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளில் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஓட்ஸ் தான். அதனால தான் அறுவை சிகிச்சைக்கு முன்பும் பின்பும் அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகள் நடந்தபோது என்ன உணவு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை, இதய நோயை, இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரங்களை மாற்ற உதவி செய்தது அப்படின்ற ஆராய்ச்சி முடிவுகள் வரும்போது ஓட்ஸ் அதில் ரொம்ப பெரிய இடம் வகிக்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. எப்படி நம்ம ஊரில் கோதுமை அப்படிங்கிறது நம்ம ஊரில் விளையக்கூடிய ஒரு உணவாக இல்லையோ, இருந்தாலும் வெளி மாநிலங்கள்லேருந்து நம்ம அதை தர வைக்கிறோமோ, அதே போல் ஓட்ஸுங்கிறது நம்ம ஊரில் விளையாத உணவாக இருந்தாலும் கூட ஓட்ஸ் மிகப்பெரிய அளவில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கக்கூடிய அருமருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் பார்லி, பொதுவாக நம்ம ஊரில் எப்போ பார்லி கஞ்சி குடிப்போம்? காய்ச்சல் ஏற்படும் போது, சிறுநீரக தொற்றுக்கள் ஏற்படும் போது, சிறுநீரக கற்கள் ஏற்படும் போது பார்லியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் நம்ம சமூகத்தில் உண்டு. ஆனால் பார்லியில் இருக்கக்கூடிய கஞ்சு இதய நோய்க்கான மிகச்சிறந்த ஒரு மருந்து. உடல் எடை கூடுதலாக இருந்து கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயோடு அவதிப்பட்டு அதிகமான இரத்த அழுத்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்ம குடும்பத்தில் யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை பார்லி கஞ்சி கொடுத்தீங்கன்னா இதய நோயால் ஏற்படுகின்ற நீர்த்தேக்கம், இதய நோயால் கால்களில் ஏற்படுகின்ற வீக்கம், இதய நோயால் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை அனைத்தும் குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும். ஸோ இதய நோய் வராமல் இருக்கிறதுக்கும் சரி, இதய நோய் வந்து அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, அல்லது இதயத்திற்கான அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது, மீண்டும் இதய நோயோ பாதிப்புகளோ வர வேண்டாம்ங்கிற ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டும்னு வந்தாலும் அதற்கு பார்லி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். பூண்டு இன்றைக்கு நுரையீரல் மண்டல நோய்களை தடுப்பதற்கும் நுரையீரலை பலப்படுத்துவதற்கும் பூண்டு எவ்வளவு சிறந்த ஒரு உணவாக இருக்கிறதோ அதே போல் இன்றைக்கு இதய நோய்களுக்கும் பூண்டு ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு 4 பல் பூண்டு எடுத்து நன்றாக விழுதாக அரைத்து அதை பாலிலோ அல்லது தேனிலோ கலந்து சாப்பிடும்போது இதய நோயை உருவாக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களும் அடைப்புகளும் மறைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த உணவுகளில் பூண்டு ஒன்றாக இருக்கிறத பார்க்கணும். ஆனால் பூண்டை இன்றைக்கு விழுதாக சேர்க்கின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வைத்திருக்கிறோம். அதாவது நேரடியாக அரைத்து போடாமல் நேரடியாகவே கடைகளிலிருந்து விழுதாக வாங்குகின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. நாம் அதை செய்யக்கூடாது. பூண்டை, இஞ்சியை ஃப்ரெஷ்ஷாக நம்ம பயன்படுத்தும் போது அது மிகப்பெரிய அளவில் இதய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கிறத பார்க்கணும். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். செரிக்க முடியாத உணவுகள் செய்யும்போது அதில் இஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொழுப்பான உணவுகள் செய்யும்போது அதில் இஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அசைவ உணவுகள் குறிப்பாக ஆடு இறைச்சி, கோழி செய்யும்போது அதில் மிகப்பெரிய அளவில் இஞ்சியும் பூண்டும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம நினைக்கிறோம் சுவைக்காக அதை சேர்க்கிறோன்னு, கிடையவே கிடையாது. இந்த உணவுகள் உடலில் சென்று ஏற்படுத்தக்கூடிய கெட்ட விஷயங்களை தடுப்பதற்கும் குணப்படுத்துவதற்கும் தான் இந்த இஞ்சியையும் பூண்டையும் நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம். வல்லாரை சாதாரண ஒரு கீரை, மூளை வளர்ச்சிக்கான ஒரு கீரையாக சொல்லப்பட்டாலும் கூட வல்லாரை மிகப்பெரிய அளவில் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம உடம்புல வெளிப்புறமாக ஒரு காயம் ஏற்படும் போது என்ன ஆகும்? அந்த காயத்தில் முதல்ல ஒரு நீர் வடிவது இருக்கும். அப்புறம் புரதங்கள் அந்த இடத்துக்கு போகும். அப்புறம் அந்த இடத்துல கால்சியம் சேர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த
தசைகளுடைய புரதம் போய் அந்த காயங்கள் மாறுவதை பார்க்கிறோம். உடலுக்கு வெளியே ஏற்படுகின்ற இதே மாற்றம்தான் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்லையும் ஏற்படுது. அப்போ உடல் அதை குணப்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகள் தான் இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற கொழுப்புகள் சார்ந்த அடைப்புகளாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதை மாற்றுவதற்கு நேரடியாக கொழுப்புகளை நீக்கக்கூடிய ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சிகளும் அல்லது அறுவை சிகிச்சைகளோ அல்லது சில நேரங்களில் வால்வுகள் மாற்றக்கூடிய அறுவை சிகிச்சைகளோ செய்வது அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் எல்லாருக்கும் அதை செய்யக்கூடாதுங்கிறதும், நாம் அந்த மாதிரி சிரமத்திற்கு உள்ளாகக்கூடாது அப்படின்னு வரும்போதும் அதற்கு வல்லாரை ஒரு மிகச்சிறந்த உணவு. வல்லாரையை ஒரு உணவாக நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் அவ்வளவு வேகமாக குணமாகிறத பார்க்க முடியும். கருஞ்சீரகம், அதிமதுரம், மருதம்பட்டை, இந்த மாதிரி நிறைய உணவுகளை தீநீராக நம்ம சாப்பிட்டாலே நம்முடைய இதய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். இதய நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இதய நோய் வரக்கூடாதுன்னு நம்ம நினைத்தாலும் சரி, உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு கருஞ்சீரகத்தையாவது அல்லது அதிமதுரத்தையாவது அல்லது இஞ்சி பூண்டையாவது அல்லது பார்லி அல்லது ஓட் சார்ந்த உணவுகளையாவது, பாதாம் பருப்பு, அக்ரூட்டு சார்ந்த உணவுகளையாவது ஒரு உணவாக கான்ஷியஸாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் வாரம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9942441111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.